எனவே ஒரு போலியான சித்தரிப்பை தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகனுக்காக இந்த இயக்கத்தை பாழ்படுத்தி விட்டார் என்ற குற்றச்சாட்டிலிருந்து அவர் மீள முடியாது. அவர் நினைக்கலாம், என்னுடைய அந்த கடிதத்தில் கூட எனக்கு விளக்கம் கேட்டு தந்த கடிதத்தில் கூட நீங்கள் மதிமுக கொடியோ பெயரையோ முன்னணி தலைவருடைய பற்றிய விமர்சனங்களை வைக்கக்கூடாது என்று கேட்டிருந்தார். நான் அதிலே பதில் தந்திருந்தேன். எப்பொழுது ஜூலை மாதம் 9ஆம் தேதி என்னை ஒரு அடாத பழி சொல்லி தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போன்று எனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்தார் என்று எப்பொழுது சொன்னாரோ அன்றைக்கே நான் காசு கொடுத்து வாங்கிய கட்சி வேட்டியை, நாங்கள் எல்லாருமே எப்பொழுதுமே கட்சி வேட்டியோடு தான் வருபவர்கள், அந்த கட்சி வேட்டியை காசு கொடுத்து வாங்கிய கட்சி வேட்டியை அவிழ்த்து விட்டோம். காரில் பறந்து கொண்டிருந்த கொடியை எடுத்து விட்டோம். நாங்கள் ஒரு சுயமரியாதைக்காரர்களாகவே நாங்கள் வலம் வந்தோம். எனவேதான் நீதி கேட்டு, நாட்டு மக்களின் நீதி கேட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெற்ற அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்திலும் கட்சி கொடியோ பெயரையோ எதையும் நாங்கள் பயன்படுத்தவில்லை. அந்த அறம் சார்ந்த அரசியலை நாங்கள் முன்னகர்த்தியவர்கள்.